ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல iQOO Neo 10 Pro இந்த வருஷத்துக்குரிய நியூ சீரிஸ். iQOO இன்னைக்கு குளோபல்ல சைனால ஆப்ஷன் லான்ச் பண்ணிட்டாங்க. இதோட பேஸ் வேரியன்ட் பார்க்கும்போது 12256GB வேரியன்ட் ஒரு 3199 yuan கொண்டு வந்திருக்காங்க. இந்தியனுக்கு அப்படியே கன்வெர்ட் பண்ணும்போது ஒரு 38,000க்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த மொபைல் பொறுத்த ஒரு 3 கலர் வேரியன்ட், அதுல பாத்தீங்கன்னா ஒரு டூயல் டோன் பினிஷ்ல கொண்டு வந்திருக்காங்க. சூப்பராவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த போன்ல இன்னொரு மீடியாடெக்கோட ஃபிளாக்ஷிப் சிப்செட் எடுத்து வந்திருக்காங்க. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான டிஸ்பிளே, நல்ல ஒரு கேமரா அரேஞ்ச்மெண்ட், நல்ல ஒரு சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர்ஸோட கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். சோ இந்த மொபைல்ல என்ன பாசிட்டிவ் இருக்கு, என்ன நெகட்டிவ் இருக்கு, இந்த வருஷம் இந்த iQOO Neo 10 Proல என்ன புதுசா எடுத்துட்டு வந்திருக்காங்க, இதை பத்தி இந்த வீடியோல நம்ம டீடைலா பிரிச்சு மேவும் இந்த iQOO Neo 10 Pro மொபைலை பத்தி. சோ இதான் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். சோ இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான வெப்சைட் தாங்க பார்க்க போறோம். மக்களே, இன்னைக்கு ஒரு சூப்பரான வெப்சைட் பத்தி பார்க்க போறோம். இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட் பொறுத்தளவு இன்னைக்கு நமக்கு டே டு லைஃப்ல என்னென்ன பொருட்கள் தேவையோ எல்லாமே இந்த வெப்சைட்ல நம்மளால பை பண்ண முடியும். லைக் கிச்சன் யூசேஜ், டெய்லி யூசேஜ், ஃபுட்வேர், டாய்ஸ், ஸ்டேஷனரி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பர்சனல் கேர் அண்ட் ஃப்ரெஷ் கிளாசரிஸ் அண்ட் ஃபேஷன்ஸ் லைக் உமன்ஸ் அண்ட் மென்ஸ். இது மாதிரி அட்டகாசமான எல்லா டைப் ஆஃப் ப்ராடக்ட்டும் இந்த வெப்சைட்ல இருக்கு. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு தாறுமாறான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. டாய்ஸ்க்கு 35%, பிராண்ட் ஃபுட்வேருக்கு உங்களுக்கு 40% அண்ட் ஃப்ரூட்ஸ்க்கு 30% அண்ட் எஃப்எம்சி ப்ராடக்ட்க்கு 10%. இது மாதிரியான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, சைன் அப் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு மந்த்லி டுவைஸ் மெம்பர்ஸ் சூஸ் பண்ணி நீங்க வின்னராக சூஸ் பண்ணும் பட்சத்தில் 365 டேஸ் எந்த ஒரு நெட்வொர்க் பேக்கா இருந்தாலும் ஒன்ஸ் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் நம்பருக்கு அவங்க ஈஸி பண்ணி தருவாங்க. அது போக இந்த வெப்சைட் மூலமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணும் பட்சத்தில் இங்க உங்களுக்கு 24/7 கஸ்டமர் சப்போர்ட்டும் இருக்கு, 100% செக்யூர் பேமெண்ட்டும் இருக்கு, ஒன் டே டெலிவரி, கேஷ் ஆன். இப்போதைக்கு இந்த வெப்சைட்ல பேமெண்ட் இன்டர்கேஷன் வேலை போயிட்டு இருக்கனால உங்களோட ஆர்டர்ஸ் உள்ள டோட்டல் கிராண்ட் அமௌண்ட் உங்களோட ஜிபே நம்பருக்கு நீங்க ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா ஒன் டேல உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. டெலிவரி. சோ இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்களோட இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் உடனே நீங்க சர்ச் பண்ணி அட்டகாசமான ஆஃபரோட அட்டகாசமான டீலோட உங்களோட ப்ராடக்ட்டை புக் பண்ணுங்க. தேங்க்யூ. இது மாதிரி உங்களோட வெப்சைட் ஆகட்டும், உங்களோட ப்ராடக்ட் ஆகட்டும், உங்களோட ஷாப்போட அட்வர்டைஸ்மென்ட் தெரியணும்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அது மூலமா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கேளுங்க. உங்க ப்ராடக்ட்டோட ஆட்ஸை இது மாதிரி பிளேஸ் பண்ணுங்க. சோ இதாங்க iQOO Neo 10 Pro பாக்ஸ். ஒரு பிளாக் கலர் ஸ்ட்ரக்சர், முன்னாடி iQOO Neo னு எழுதிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணி நம்ம கையில மொபைல் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த யூசர் கேரண்ட், வாரண்டி புக், சாஃப்ட் கேஸ் அண்ட் சிம் எஜெக்டர் டூல் இன்பில்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபைனலா 120 வாட் சார்ஜர், டைப் சி டு டைப் சி கேபிள், சார்ஜருமே உங்களுக்கு டைப் சி கேபிள் அட்டாச் பண்ற மாதிரி எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ தட் பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். இந்த iQOO Neo 10 Pro இந்த மொபைல் பார்க்கும்போது ஒரு 3 கலர் வேரியன்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் 3 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. நம்மகிட்ட கையில இருக்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூயல் டோன் பினிஷ்ல பேக் சைட்ல ஒரு சைடு ஆரஞ்சும் இன்னொரு சைட்ல ஒரு சூப்பரான மேட் பினிஷ் டச்சர்ஸ்ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் இதோட பேஸ் வேரியன்ட் பார்க்கும்போது 12256GB வேரியன்ட் ஒரு 3199 yuanக்கும் அப்படி இந்தியன்ல கன்வெர்ட் பண்ணும்போது 38,000க்கு கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் ஃபேட்ல இருந்து நம்ம பார்ப்போம். பேக் சைட்ல ஒரு சூப்பரான 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், நல்ல ஒரு கேமரா அரேஞ்ச்மெண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டைரி மில்க் ஷேப் மாதிரி எடுத்துட்டு வந்திருக்காங்க. பாக்குறதுக்கு அது மாதிரிதான் இருக்குன்னே சொல்லலாம். ஆனா கேமரா பம்ப் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க, கொஞ்சம் பிக்கரா இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் பேக் சைட்ல iQOO பிராண்டிங் பாட்டம்ல அண்ட் உங்களுக்கு அந்த கேமரா அரேஞ்ச்மெண்ட் ஏரியா மட்டும் உங்களுக்கு அந்த ஆரஞ்சு கலர்லயும், மீதி உள்ள ஏரியா ஒரு ஒயிட் கலர் ஸ்ட்ரச்சஸ்ல எடுத்து வந்திருக்காங்க. அண்ட் ஃப்ரேம்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு மெட்டலால் பில்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல ஒரு மைனரான ஒரு கர்வ் டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் இதோட வெயிட்னு பார்க்கும்போது 206 கிராமும் அண்ட் திக்னஸ் 8 mm எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். சோ டிசைன் ஃபேக்டர் நிஜமாவே சூப்பராவே அல்டிமேட்டா எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஓவரால் ஒரு சூப்பரான நல்ல ஹேண்டியான ஒரு நியூ லுக்கோட ஒரு சூப்பரான ஒரு டிசைன் ஃபேக்டரோட அமைஞ்சிருக்கு இந்த வருஷத்துக்குரிய iQOO Neo 10 Pro டிசைன் ஃபேக்டரை பொறுத்தளவு. இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி பார்ப்போம். டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.78 இன்ச்ல ஒரு LTPO AMOLED 1 billion கலர் சப்போர்ட் வித் 144Hz ரெஃப்ரெஷ் ரேட் வித் HDR10+ சப்போர்ட்டும் இருக்கு. அண்ட் உங்களுக்கு Quad HD+ டிஸ்பிளே வித் 453 PPI ஓட எடுத்து வந்திருக்காங்க. சூப்பராவே இருக்கு. டிஸ்பிளேயோட பீக் பிரைட்னஸும் அதிகமா கொண்டு வந்திருக்காங்க. 4500 எடுத்துட்டு வந்திருக்காங்க. சூப்பராவே இருக்குன்னே சொல்லலாம். இன்டோர் அண்ட் அவுட்டோர் செம்ம விசிபிளா இருக்கு. அதை தவிர்த்து கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எந்த இடத்துல குறை இல்லாத அளவுக்கு இந்த டிஸ்பிளே செம்ம ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம். இங்க ஸ்மூத்னஸ்க்கு 144 ரெஃப்ரெஷ் ரேட் எடுத்து வந்திருக்காங்க. தாறுமாறா இருக்கு. அது போக இந்த Quad HD+ டிஸ்பிளே இருக்கிறதுனால 1.5K ரெசல்யூஷன் உள்ள ஒரு டிஸ்பிளே சூப்பராவே அல்டிமேட்டா ஒரு பவர்ஃபுல்லான டிஸ்பிளே பேனலோட இந்த வட்டம் iQOO 10 Proல கலை இறக்கிருக்காங்க இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைல்ல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ், என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட்னு பார்க்கும்போது 206 கிராமும் திக்னஸ் 8 mm எடுத்துட்டு வந்திருக்காங்க. அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 15 வித் Fun Touch OS 15 குளோபல்ல உங்களுக்கு ஆரிஜின் OS ஓட வரும்.
அண்ட் LPDDR5X RAM வித் உங்களுக்கு UFS 4.1 சப்போர்ட்டும் அண்ட் 4.0 சப்போர்ட்டும் ஒரு சில விஷயங்கள் வருது. ஆனா பேஸ் வேரியன்ட்ல 4.0வும் அண்ட் ஒரு சில அப்கிரேட்ல 4.1 சப்போர்ட்டோடையும் வர போறதாக இங்க கிளைம் பண்ணிருக்காங்க. அது போக இங்க 4D கேமிங் வைப்ரேட்டர் மோட்டர் வித் X-axis லைனர் மோட்டர் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஸ்டுடியோ ஸ்பீக்கர் வித் ஹை ரெஸ்ட் ஆடியோ சர்டிபிகேட்டும் இருக்கு. Wi-Fi 7, Bluetooth 5.4, NFC சப்போர்ட் அண்ட் IR போர்ட் அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். அது போக 6.4K ஐஸ்பெர்க் வேப்பர் கூலிங் சிஸ்டம் இந்த போனுக்கு இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த வட்டம் iQOO Neo 10 Proல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி இந்த வட்டம் ஒரு 6100 amps பேட்டரி வித் 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் எடுத்து வந்திருக்காங்க. 100% வித்தின் 30 மினிட்ஸ்ல ரீச் ஆயிருதுன்னே சொல்லலாம். ஒரு சூப்பரான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. அல்டிமேட்டான பேட்டரி பேக்கப், அதாவது மாடரேட் யூசருக்கு 1 டேக்கு மேலேயும் ஹெவி யூசருக்கு 1 டே வரைக்கும் ஒரு அருமையான பேட்டரி பேக்கப் இந்த மொபைல நம்ம எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட் இங்க பிரைமரி சென்சார் 50 MP OIS சப்போர்ட்டோட IMX921 எடுத்துட்டு வந்திருக்காங்க. அடுத்து ஒரு 50 MP அல்ட்ரா வைட் ஒரு சாம்சங் சென்சார் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல 16 MP செல்ஃபி கேமரா அண்ட் ஹையஸ்டா இங்க 8Kலயும் எடுக்க முடியும் அண்ட் 4K 125 செகண்ட்ஸ் வித் EA சப்போர்ட்டோட எடுக்க முடியும். ஆனா ஃப்ரண்ட்ல 1080 30யோட முடிச்சிட்டாங்க. சோ தட் இது வந்து ஒரு காம்ப்ரமைஸா இங்க நான் பாக்குறேன்னே சொல்லலாம். அது போக இந்த மொபைல எடுக்கிற ஷார்ட்ஸ் டீடைலிங் அருமையா இருக்கு. இன்டோரா இருக்கட்டும் அவுட்டோரா இருக்கட்டும் அண்ட் டே லைட்லயுமே இங்க சோனி சென்சார் செம்ம பிஹேவ் பண்ணுதுன்னே சொல்லலாம். அல்ட்ரா வைட் ஷார்ட்ஸும் நல்லா இருக்குன்னே சொல்லலாம். ஆனா ஃப்ரண்ட்ல 16 MP செல்ஃபி கேமரா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம், பண்ணிருக்கணும். அது போக போர்ட்ரேட் ஷார்ட்ஸும் நல்லா வருது. ஓவரால் செல்ஃபி கேமரா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்டோட வந்துருச்சுன்னா இந்த மொபைலுக்கு இன்னொரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் வைபா அமைஞ்சிருக்குமே சொல்லலாம். இது என்னோட கருத்துனே சொல்லிக்கலாம். அண்ட் வீடியோ ஸ்டெபிலைசேஷன்ஸ் அண்ட் வீடியோட ஃபுட்டேஜும் அருமையா வந்திருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். ஸோ இந்த மொபைலை பொறுத்தளவு MediaTek Dimensity-ல ஒரு ஃபிளாக்ஷிப்பான இந்த வருஷத்துக்குரிய 9400ஓட உங்களுக்கு 3nm மார்க்கெட்டோட எடுத்து வந்திருக்காங்க. 3.2 GHz கிளாக் செட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர் எடுத்து வந்திருக்காங்க. அண்ட் தட் இதுல Q2 சிப்செட் டெடிகேட்டரா இவங்க ப்ரொவைட் பண்ணிருக்காங்க iQOO இருந்து. ஃபார் கேமிங்க்கு கொஞ்சம் பூஸ்டப் பண்றதுக்கும் உங்களுக்கு நெட்வொர்க் கவரேஜுக்காகவும் ஒரு சில ஹார்ட்வேர்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்காகவும் இந்த சிப்செட் யூஸ் ஆகும், ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு iQOO சைட்ல இருந்து கவர் பண்றாங்க. என்னதே இருந்தாலும் இந்த போன் ஒரு தாறுமாறான ஒரு சிப்செட்னே சொல்லிக்கலாம். ஸோ பெஞ்ச் மார்க் ஸ்கோர் டிஜிட்டல் வைஸ்ல செம்மாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குன்னே சொல்லலாம். அண்ட் தட் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இம்ப்ரூவ் பண்றதுக்காக கேமிங் வைப்ரேட் மோட்டர் அண்ட் 4D கேமிங் வைப்ரேட் மோட்டர் இது மாதிரி விஷயங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் போன் ரொம்ப ஹீட் ஆயிருக்கூடாதுக்காகவும் இங்க 4.5Kல உங்களுக்கு ஐஸ்பெர்க் வாட் வேப்பர் கூலிங் சிஸ்டம் இந்த மொபைல் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஸோ தட் இங்க கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் தாறுமாறா இருக்குன்னே சொல்லலாம். அது போக உங்களுக்கு டிஸ்பிளே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டிஸ்பிளே 144 ரெஃப்ரெஷ் எல்லாம் இருக்கனால சூப்பராகவே இருக்கு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அது போக டே டு லைஃப்லயும் நல்லாவே பிகே ஆகுதுன்னே சொல்லலாம் இந்த சிப்செட் செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ் இந்த iQOO Neo 10 Pro கண்டிப்பா இந்தியன் ரீஜன்ல வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அது போக இந்த மொபைலோட கலர் வேரியண்டா இருக்கட்டும், இந்த வருஷத்துக்குரிய இவங்களோட அச்சீவ்மெண்டா இருக்கட்டும், இம்ப்ரூவ்மெண்டா இருக்கட்டும், ஹார்ட்வேர் சைட், டிஸ்பிளே சைட், கேமரா செக்மெண்ட் அண்ட் பேட்டரியோட இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் பேட்டரியோட சார்ஜிங் ஸ்பீட் அண்ட் சிப்செட் செக்மெண்ட் பொறுத்தளவும் அருமையா கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அது போக பிரேசிங்குமே ரொம்ப அட்டகாசமா எடுத்து வந்திருக்காங்க. பட் ஆனா இந்தியன் ரீஜன்ல என்டர் ஆகும் போது இதோட பிரேசிங் எப்படி இருக்கும்? என்னோட கணிப்பு ஒரு 42K இருந்து 45K வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. உங்களோட கருத்துக்களை உங்களோட பிரேசிங்ல கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இதோட பிரேசிங் எப்படி இருக்கும்? சோ தட் இந்த மொபைல் இந்த வருஷத்துக்குரிய iQOO Neo சீரிஸ்க்கு பொறுத்தளவு ஒரு பிளாக்ஷிப்பான ஒரு சிப்செட்டை ரொம்ப அக்ரெசிவான பிரேசிங்ல இப்போதைக்கு குளோபல்ல லான்ச் பண்ணிருக்காங்க. சோ தட் இந்தியன் ரீஜன்ல வந்து பிறதான் தெரியும் இந்தியன் ரீஜனுக்கு ஏத்த மாதிரி இதோட பிரேசிங் இருக்கா இல்லையா அப்படின்னு தான் நம்மளால ஒரு தெளிவான ஒரு கருத்துக்களை ஒரு முன்னெடுத்து வைக்க முடியும்னே சொல்லலாம். சோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு இந்த மொபைலை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிருக்கோம். இதுல எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.